வெட்னஸ்டே ஈவினிங் உமாங்கிற சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, பால் ஏட்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்கு தயிர் சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் சேர்க்கறது கிடையாது. ஆனால் தயிர் சேர்த்தாலும் எந்த தப்பும் கிடையாது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பால் ஏட ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துட்டா ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது வந்து அடிங்க. இல்லைனா வெளியில் மிக்ஸிலேருந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி அடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பால் ஏட்லேருந்து வெண்ணெய் வந்து வர ஆரம்பிச்சிடும். சப்போஸ் அப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா 2-3 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வெயிலாக இருக்கிற டைமில் பால் ஏடு வந்து எடுத்து வெண்ணெய் எடுக்காதீங்க. மோஸ்ட்லி காலையில் நேரம் வந்து அப்படி இல்லைனா ஒரு ஈவினிங் டைம் வந்து பால் ஏட்லேருந்து வெண்ணெய் எடுங்க. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாசிப்பருப்பு ஜவ்வரிசி போட்டு பாயாசம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதோட கொஞ்சமாக போண்டா செய்யலான்னு அரிசி மாவு, அதுக்கப்புறமேட்டு கடலை மாவு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், உப்பெல்லாம் சேர்த்துட்டு மாவு நல்லா கொஞ்சம் தண்ணியாக இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டேன். அதில் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு சின்ன சின்னதாக போண்டாவும் செஞ்சாச்சு. போண்டாக்கு நம்ம கடலை மாவு, அரிசி மாவுலாம் சேர்த்து கரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. அப்போ தான் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளார அதிகமாக மாவு இல்லாமல் இருக்கும்.